வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டூ சம்திங் நியூ சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ட்ராயோட புது விதிமுறைகளின்படி டாடா ஸ்கை டிடிஹெச்ல நமக்கு தேவையான சேனல்ஸை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது, அதை எப்படி டாடா ஸ்கை நிறுவனத்திட்ட நம்ம தெரிவிப்பது அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாடா ஸ்கையில் நீங்கள் 6 மாதத்திற்கோ அல்லது 1 வருடத்திற்கோ ஏற்கனவே ரீசார்ஜ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் February 1க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நீங்க இன்னும் டூ சம்திங் நியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த டாடா ஸ்கைல உங்களுக்கு தேவையான சேனல்ஸை செலக்ட் பண்றது மொபைல் அப்ளிகேஷன்ல இருந்தும் பண்ணிக்கலாம் அல்லது அவங்களுடைய வெப்சைட்ல இருந்தும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்கும் அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாலும் சரி அல்லது வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாலும் சரி இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் டு சூஸ் யுவர் சேனல்ஸ் அப்படிங்கிறதுக்கு மேலே கிளிக் ஹியர் அப்படின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் நீங்கள் டாடா ஸ்கையில் என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் இந்த ரெக்கமெண்டட் ஃபார் யூ, டாடா ஸ்கை பேக்ஸ், ஆல் பேக்ஸ் அண்ட் சேனல்ஸ் அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எதில் வேணாலும் போய் உங்களுக்கு தேவையான சேனல்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த 3ஐயுமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெக்கமெண்டட் ஃபார் யூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் நீங்கள் ப்ரீவியஸில் எந்தெந்த மாதிரி சேனல்ஸ் பேக்கேஜ் எல்லாம் ரீசார்ஜ் பண்ணி பார்த்துருக்கீங்களோ அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் சஜஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் என்னென்ன சேனல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 366 per month அப்படின்ட்டு ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி லைட், தமிழ் ரீஜனல் மினி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட கீழே 153 அப்படின்ட்டு இந்த ஃப்ரீ சேனல்ஸுக்கான சார்ஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது முன்னாடி நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்த பிளான் இதில் காட்டுது. ஸோ இதில் என்னென்ன சேனல்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் உள்ள சேனல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏற்கனவே தமிழில் பேக்கேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் சஜஷன் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதுவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாடா ஸ்கை பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இதில் என்னென்ன பேக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சைடில் கொடுத்துருக்க அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் டேக்ஸோட கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க டாடா ஸ்கையாக ஒரு பேக்கேஜ் மாதிரி செட் பண்ணி எல்லா லாங்குவேஜுக்கும் எல்லா சேனல்ஸுக்கும் தனித்தனியாக கொடுக்குறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது பேக்கேஜ் மாதிரி வேணும்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனல் பேக் அப்படின்ட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ஷோ மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி தமிழ் ரீஜனல் மினி அப்படின்ட்டுலாம் தமிழுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன சேனல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த சேனல்ஸ் பேக்கேஜ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஆல் பேக்ஸ் அண்ட் சேனல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட்காஸ்டர் பேக்ஸ் அப்படின்ட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு சேனலோட பேக்கேஜும் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஜி தமிழுக்கு தனியாக, சன் நெட்வொர்க்கு தனியாக, ஸ்டார் குரூப்புக்கு தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் சேனல்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு பேக்கேஜாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சேனல்ஸ் எல்லாம் இப்படி நீங்கள் சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செலக்ட் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த தமிழ் ரீஜனல் அப்படிங்கிற பேக்கை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த செலக்ட் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 267 டோட்டல் அமௌண்ட் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 114 ரூபாய்க்கு நான் தமிழ் ரீஜனல் பேக்கும் 153 ரூபாய் யூஸ்வலாக ஃப்ரீ சேனல்ஸுக்கான ரெண்டல் அதுவும் சேர்த்து 267 டோட்டல் அமௌண்ட் காட்டுது. ஸோ இந்த 153ல் பார்த்தீங்கன்னா 100 சேனல்ஸ் அவங்க ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. ஸோ இந்த 100 சேனல்ஸும் ஃப்ரீ சேனல்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் 25 கவர்மெண்ட் சேனல் தவிர மித்த 75 சேனலுக்கு நீங்கள் பெய்டு சேனலாகவும் நீங்கள் இந்த செலக்ட் பண்ணிக்க முடியும் ட்ராயோட புது விதிமுறைகளின் படி. சப்போஸ் உங்களுக்கு அதில் உள்ள ஒரு சில ஃப்ரீ சேனல்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு சில ஃப்ரீ சேனல்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட்டுக்கு நீங்கள் பெய்டு சேனலாகவும் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஆல் பேக்ஸ் அண்ட் சேனல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாக் ஆட்டட் சேனல்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா சேனலோட லிஸ்ட்டும் வரிசையாக வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சைடில் 0 அமௌண்ட்டில் இருக்குது எல்லாமே ஃப்ரீ சேனல்ஸ். அமௌண்ட் அந்தந்த சேனல்ஸுக்கான அமௌண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 153 அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் ஃப்ரீ சேனல்ஸ், பெய்டு சேனல்ஸ் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த 25 கவர்மெண்ட் சேனல் தவிர. ஸோ அதோட உங்களுக்கு வேறு ஏதாவது பேக் வேணும்னாலும் நீங்கள் மேலே சொன்ன வழிகளில்
உங்களுடைய பேக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செலக்ட் அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கிராண்ட் டோட்டல் வரும். அதுக்கப்புறம் கீழே இந்த கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண சேனல்ஸ் லிஸ்ட்டு உங்களுடைய டாடா ஸ்கை நிறுவனத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்லேருந்து அவங்களுக்கு தேவையான நீங்கள் செலக்ட் பண்ண சேனல்ஸுக்கான அமௌண்ட்டை எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1 இயர் ஆர் 6 மந்த்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் நீங்கள் எத்தனை மாதம் பார்த்துருக்கீங்களோ அதுக்கு உண்டான அமௌண்ட்டை ரெடீம் பண்ணிவிட்டு மீதமுள்ள அமௌண்ட்டை உங்களுடைய அக்கௌண்ட்லேயே அவங்க கிரெடிட் பண்ணுறவங்க. அதாவது உங்களுடைய டாடா ஸ்கை அக்கௌண்ட்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஸோ இதுதான் டாடா ஸ்கை டிடிஹெச்சோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த புது ரூல்ஸ் படி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டாடா ஸ்கை வச்சுருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து உங்களை வந்து சேர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.